ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி, விஜயராகவன் நடிப்பில் ரஞ்சித் அயத்தன் டைரக்ஷனில் வந்திருந்த கிஷ்கிந்தா காண்டம் சில மாதங்கள் முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆகி 7 கோடி பட்ஜெட்டில் வந்து 70 கோடிக்கு கலெக்ட் பண்ண போனோம். இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர், ட்ராமா, எமோஷனல் எப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண 3 பேர் உள்ள நாட்டை ரொம்ப அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணியே கொண்டு போயிருக்காங்க. ஒரு வயசான ஒருத்தர், அவர் வந்து ஞாபகம் மருதி இருக்கு, அவர் கன்னை வந்து லைசன்ஸ் ரினியூ பண்ண டயத்தில் வந்து கன் எங்கே வச்சுன்னு தெரியலன்னு போலீஸ் தேடி வருது. அவர் பையன் ஆல்ரெடி ஒய்ஃபை இழந்துடுறாரு, பையன் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுறான். அப்புறம் இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. இந்த அபர்ணா பாலமுரளிக்கு இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. குறிப்பாக தன் மாமனார் ரிட்டையர்டு மிலிட்ரி மேன், அவர் மேலே ஒரு டவுட்டாகவே இருக்குது. அந்த காணாம போன பையனை கண்டுபிடிக்கணும்னு அவங்களும் வந்து தேடிட்டே இருக்காங்க. இந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காடு ஃபுல்லாக குரங்குகள் இருக்குது. ரொம்ப தனி வீடு, சுற்றி காடு. ஸோ இந்த காட்டுக்குள்ளே நடக்கிற மர்ம முடிச்சுகளை வந்து கடைசியில் த்ரில்லிங்காகவும் அதே சமயத்தில் எமோஷனலாகவும் கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர். இதில் ஆசிஃப் அலி இவர் வந்து டிஃப்ரெண்டான படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தலவான ஒரு செக் போலீஸ் ஆஃபீஸராக வந்தாருன்னா, இதில் வந்து ஒரு அமைதியான ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வராரு. நிறைய நல்ல படங்கள் இவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சோகம், ஒரு அப்பா மேல இருக்கிற பாசம், இதெல்லாமே இருக்கு. ஒரு லெவல் அப்பாவோட ஒரு சென்டிமெண்டலா பேசுறதெல்லாம் உருக்கமா இருக்கு. அதே மாதிரி அப்பாவுக்கு அப்புறம் நான் மேல கோவப்படுற இடம், அப்புறம் மன்னிப்பு கேட்கிற இடமும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் பலமே நல்லா ஆர்டிஸ்ட். இங்கே வந்து ராயனில் வந்து அவங்க நிலைமை வந்து டான்ஸுக்காக ட்ரோல் பண்ணாங்க. இதில் கரெக்டாக அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவரோட அப்பாவை குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான்னு கேட்கும்போது, நானும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள், பையனை கண்டுபிடிக்கிற பொறுப்பு எனக்கு இல்லையான்னு கேட்குற இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரோடையும் படத்தை தூக்கி நிப்பாட்டுறது விஜயராகவன் அந்த ஒரு வயசான கேரக்டர் தான். ஒரு ஞாபக மருதியான ஆள், அப்படியே எல்லாருமே கோவப்படுறாரு, ஹிட்லர் மாதிரி இருக்காரு, ரிட்டையர்ட் மிலிட்ரி மேனு. குறிப்பாக ரெகுலர் ரவியோட பேசிட்டு அந்த நோட்ஸ் பார்த்து பேசுகிற இடம், மருமக தான் ரூமுக்குள்ள வந்து ஒரு கோவப்படுற இடம், எல்லாமே சூப்பராக இருக்கு. கடைசியாக ஒரு கில்ட்டியும் காமிக்கிறாரு. மொத்தத்தில் அந்த ஒன்லைன் வந்து நமக்கு ஞாபக மருதி எப்பவுமே சாபம் கிடையாது, மனுஷனுக்கு வரோம் அப்படின்றத ஒரு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. படத்தோட பெரிய பிளஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி, படத்தோட எடிட்டிங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு. சாதாரண ஒரு 3 பேர் வச்ச கதையில இதுல என்ன நடக்கும் நம்மளை யூகிக்க விட்டு, அந்த வயசானவர் இப்படி பண்ணிருப்பாரோ அப்படி பண்ணிருப்பாரா, நடிக்கிறாரான்னு நம்மளை யோசிக்க வச்சு, நிழல் ரவி கேரக்டர் உள்ள கொண்டு வரும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு மர்மம் முடிச்ச கொடுத்து, அந்த இடத்துல வந்து ஒரு கதையை ஆரம்பிச்ச இடம் வந்து துப்பாக்கி காணா போனது, அது அப்படியே ஸ்லோவா வரும்பொழுது அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே ஆசிஃப் அலி, அப்புறம் நான் மேரேஜ், இவன் ஒய்ஃப் என்னாச்சு, பையன் ஏன் காணா போனான், இதெல்லாம் இன்ட்ரோவியூ கொண்டு போயிட்டு இன்ட்ரோவில் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பிளாக் கொடுத்து இன்ட்ரோலுக்கு அப்புறமும் நல்லா எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த பெரியவர் வந்து நம்ம வந்து ஒரு வில்லனாவே கொண்டு போயிட்டு கடைசியில் அவருக்கு ஒரு டேர்னிங் கொடுக்கறது, அது மாதிரி என்ன நடந்திருக்குன்ற நம்மளை யூகிக்க வச்சது, இது எல்லாமே வந்து படத்தில் வந்து பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபிளிப்சைன் பார்த்தா இந்த 3 பேர் உள்ள படம் எமோஷனல் எல்லாமே கரெக்டு. பட் இந்த கேரக்டர் கொடுத்த வெயிட்டேஜை முக்கியமாக அந்த காணாம போன பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் பெருசாக கொடுக்கல. அந்த பையன் ஒரு மாதிரி லூட்டியா இருக்கான், துப்பாக்கியை எடுத்து விளையாடுறான் போது அதுக்கேற்ற மாதிரி இவங்க பாதுகாப்பாக பண்ணியிருக்கலாம். இவங்க அப்பாவோட ஞாபக மருதியை வந்து அதுக்கு ஒரு சப்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிஃப் அலி, அவங்க அப்பா, மருமகன், இந்த 3 கேரக்டரும் திரும்ப சுற்றி வரதுனால என்னதான் நமக்கு ஸ்க்ரீன் பிளே டைட்டாக இருந்தால் கூட ஒரு லெவல் மேலே கொஞ்சம் ஒரு அயர்வு தட்டிடுது. பட் ஆனால் குரங்குகள் நடுவில் வருது, குரங்கு கையில் வந்து துப்பாக்கி, அதை ஒரு பக்கம் கொண்டு போகிறது, நக்சலைட் பேக்ரவுண்ட் வச்சு கொண்டு போகிறதுன்னு முடிஞ்சவரை நம்மளை வந்து என்கேஜ் பண்ண இந்த ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ஸ்டோரி டெல்லிங், அதே மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி எடுக்கிறாங்கன்ற விஷயத்துல வந்து இந்த டைரக்டர் வந்து பக்காவை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது, இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இவ்வளோ தூரம் நடந்ததான்னு நமக்கு கொஞ்சம் சில்லியா அது பட்டா கூட அந்த 2.5 மணி நேரத்தில் நம்மளை வந்து போர்டிக்காமல் வச்சது. குறிப்பாக கிளைமேக்ஸில் அப்பா பையனுக்குள்ள அந்த ஒரு க்ளோஸ்னஸ், டுகெதர்னஸை காமிச்சது, அப்புறம் அந்த ஃபேமிலியோட ஒரு ஆளாக இருக்கு நினைக்கிறதுன்ற அந்த ஒரு எமோஷனல் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. மூலியமாக கடைசியில் இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க அபர்ணாவும் அந்த ஹஸ்பண்ட் வெளியில் போகும்போது ஞாபக மருதியோட அப்பா என்னன்னு தெரியல, ஒரு அம்போன்னு விட்டுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் நெருடுது. மொத்தத்தில் இந்த படம் ஓடிடியில் உட்காந்து அழகா ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு. டீசெண்டான ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் இந்த படத்தை சொல்லலாம். வாங்க போகலாம். பஞ்ச் லைன், கிஷ்கிந்தா காண்டம் சுற்றி பார்க்கலாம். 3 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.